லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் உள்ள சாலை சேதமடைந்து உள்ளதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து வாகன ஓட்டிகளிடம் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் அருகே இருக்கக்கூடிய இந்த சாலையானது சேதமடைந்திருக்க காரணத்தால் இவ்வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இது மிகப்பெரிய இடையூறாக தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை, அதாவது இந்த பாலத்தை குறித்து பல முறை நமது நியூஸ் 7 தமிழ் வழியாக செய்தி வெளியாகியிருந்தோம். அதன் எதிர் வழியாக இந்த சாலை, இந்த பாலம் ஆங்காங்கே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த பாலத்திற்கு நடுப்புறம் இருக்கக்கூடிய அந்த டிவைடர்கள் அனைத்தும் அகற்றிவிட்டு புதிய டிவைடர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அந்த பழைய டிவைடர்கள் அனைத்தும் இந்த பகுதியில் மாநகராட்சி தரப்பிலிருந்து இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அப்புறப்படுத்தவில்லை. அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சாலையானது குண்டும் குழியுமாக இருக்கிறதால் இவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு நிச்சயமாக இது ஒரு விபத்து அடைய ஒரு பாலமாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சாலையில் இருக்கக்கூடிய அவலநிலையை கருதில் கொண்டு வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். கீழே விழற மாதிரி இருக்குப்பா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஜனங்களுக்கு மழை பெஞ்சா இன்னும் கஷ்டம். பஸ்ஸு வண்டி எல்லாம் வருது இல்லைப்பா, அப்போ கொஞ்சம் ரொம்ப இடைஞ்சலாக தான்ப்பா இருக்கு. இது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்கும்ப்பா, மக்களுக்கு நல்லா இருக்கும். மேலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அவலநிலையை கருத்தில் கொண்டு இந்த வாகன ஓட்டிகள் கூறியது பல நாட்களாக இந்த பகுதியில் இப்படி தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பள்ளங்களால் இருக்கும் பொழுது அவர்களால் இருசக்கர வாகனத்தை செலுத்த முடிய ஒரு சிரமத்தை அடைந்து தான் வருகிறார்கள். அதே சமயம் வாகனங்கள் அதிகம் வரும் பொழுது அவர்களுக்கு விபத்து அடைய வாய்ப்பு உள்ளது என ஒரு அச்சத்தில் தான் அவர்கள் வாகனத்தை இந்த வழியாக செலுத்தி கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் தற்பொழுது வரை இப்போ மாலை நேரங்களிலும் இந்த பகுதியில் அதிக வாகன நெரிசல் ஏற்படும். அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த பள்ளமாக தான் இருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையே இங்கு இருக்கக்கூடிய பள்ளத்தை சீரமைத்து தர வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.